வணக்கம் டாக்டர். இன்னைக்கு கழுத்து வலி சம்மந்தப்பட்டது பார்க்கலாமா? பார்க்கலாமா. ஓகே. சரி எல்லாருக்குமே கழுத்து வலி பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைக்கு நாங்க எப்ப டாக்டர் வந்து பார்க்கணும்? இது எங்களுக்கு நார்மல் தானா? வலின்னு வந்துட்டாவே அது நார்மல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நார்மல்ன்ற வார்த்தைய எடுத்து வச்சிரலாம். அடுத்தது 2வது பார்ட் ஆஃப் கேள்வி, கழுத்து வலி வரும்போது எப்ப டாக்டர பார்க்கணும்னு கேட்டீங்க இல்லையா? கழுத்து வலி 100 பேர் எடுத்துட்டோம் அப்டின்னா, அதுல 80லிருந்து 90 பேருக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி இருக்கும். எல்லாரும் டாக்டர் கிட்ட வரவும் தேவையில்ல. நான் வந்தாலும் என்ன சொல்ல போறேன், "நிமிர்ந்து உட்காருங்கப்பா, நிமிர்ந்து நடங்கப்பா, கொஞ்சம் வந்து பெரிய பெரிய தலகாணி வைக்காதீங்கப்பா" அப்டின்னு சொல்லி அனுப்பிருவேன். என்கிட்ட எப்ப வரணும் அப்டின்னா, கழுத்துல இருக்கிற வலி கைக்கு கரண்ட் அடிக்க ஆரம்பிக்கும். கை மரத்து போகும். அந்த சிச்சுவேஷன்ல தான் எங்கள மாரி ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்ட வந்து பார்க்கணும். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. ஓகே. டாக்டர் இப்ப கழுத்து வலி ஒரு 10 நாள் இருக்கு. வீட்ல ரெமிடீஸ் மசாஜ் பண்றது, இல்ல ஆயில் அப்ளை பண்றது அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஆனாலும் வலி குறையல. அப்படின்ற பட்சத்துக்கு நாங்க எந்த டாக்டர வந்து பார்க்கணும்? ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாக்டர் ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டாவும் இருக்கலாம். இல்ல ஒரு ஆர்த்தோபெடிஷியனாவும் இருக்கலாம். இல்ல வந்து ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டாவும் இருக்கலாம். இந்த இடத்துல ஆர்த்தோபெடிஷியன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் 2 பேருமே மசில்ஸ பார்க்கக்கூடிய ஆட்கள். அவங்க 2 பேரும் கொஞ்சம் சுப்பீரியரா இருப்பாங்க, இந்த மசில் பெயின பார்க்கறதுக்கு. அண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, மசாஜ் பண்றதுன்னு, அத கொஞ்சம் தவிர்த்தா நல்லாருக்கும். நம்ப உடம்புல கழுத்துல வலி வரும்போது, ஐஸ் பேக் வைக்கிறது பெட்டர். ரெகுலரா சொல்ற டயலாக் தான். 1 வயசு குழந்தையிலிருந்து 95 வயசு தாத்தா வரைக்கும் ஒரு புது வலி வருதுன்னா, ஐஸ் பேக் மட்டும் வைங்க. என்னோட பாட்டிக்கும், உன்னோட தாத்தாவுக்கும் மசாஜ் பண்றது எப்படின்னு தெரியும். ஆமா. அடுத்தது என்ன எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணணும்னு தெரியும். நாம மசாஜ் பண்ணணும்னு கேள்வி தான் பட்டுருப்போம். அத வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? அதனால அத தவிர்த்துக்கலாம். நாம ஐஸ் பேக் மட்டும் வச்சுக்கிறது பெட்டர். டாக்டர் இப்ப கழுத்து வலி இருந்தாலே தலகாணி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? தலகாணி வைக்கக்கூடாதுன்றத நான் ஏத்துக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், 5 தலகாணி வச்சுக்காதீங்க, 2 தலகாணி வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன் நானு. நம்ப இப்ப எப்படின்னா, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்கறதுக்காக 2 தலகாணி வச்சு இப்படி பார்க்குறோம். அது தவிர்த்துட்டு, ஒரு தலகாணி ஃபர்ம் பில்லோ கல்லு மாரி இருக்க தேவையில்ல, ரொம்ப குஷன் மாரி இருக்க தேவையில்ல. ஒரு ஃபர்ம் பில்லோ வைக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம், தலகாணி வச்சு நம்ம படுக்கிறது, சைட்ல படுக்கிறதுனால, குப்புற படுக்கிறதுனால, இன்னும் கழுத்து வலி ஜாஸ்தி தான் ஆகும். முடிஞ்ச அளவு நிமிர்ந்து படுக்கணும். இப்ப தூங்கி எழுதுறோம். இப்ப காலையில எழுந்திரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட கழுத்து வலி இருக்கு. ஸோ இது சிவியரா? இதுக்கு போய் நான் கண்டிப்பா டாக்டர பார்க்கணுமா? இது சிவியர் ஆக விட்டது தான் உங்களோட தப்பு. இது வலி கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன் ஜாஸ்தி ஆகும் அப்டின்னா, காலையில அப்டின்றது வந்து நைட்டு 8 மணியிலருந்து காலையில ஒரு 6 மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 8 டூ 9 மணி நேரம் கேப் இருக்கு. அந்த 9 மணி நேரம் நம்ம ஆகாரம் சாப்பிடுறது இல்ல. பிளஸ் அந்த 9 மணி நேரத்தில உடம்புல தண்ணியும் இருக்காது. நம்ம டே ஃபுல்லா தண்ணி கம்மியா குடிச்சு, நைட்டும் உடம்புல தண்ணி இல்லன்னு வச்சுக்கோங்க, எந்த இடம் உடம்புல ஸ்ட்ரெயின் ஆகுதோ, அந்த இடம் கண்டிப்பா வலி ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இடுப்பு பயங்கரமா வலிக்கும். ஒரு சிலருக்கு கால் இந்த இடத்துல பயங்கரமா வலிக்கும். ஒரு சிலருக்கு கழுத்து வலிக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த இடங்கள வந்து நீங்க வேல வாங்குறீங்க. அதுக்கு ஒரு ஹைட்ரேஷன் குடுக்குறதில்ல. அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி குடுக்குறதில்ல. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்தனிங் குடுக்குறதில்ல. ஸோ, இது நம்ம டேமேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த காலையில வலி வரும். ஓகே. இப்ப இதுக்கு நான் எந்த டாக்டர பார்க்கணும்? இதுக்கு டாக்டர்லாம் பார்க்க வேணாம். கொஞ்சம் ஹைட்ரேஷன் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணீங்கனாவே செட்டில் ஆயிடும். ஓகே டாக்டர். சரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே, கழுத்து வலியிலருந்து கைக்கு போற வலியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா நாங்க டாக்டர பார்க்கணுமா? 100% அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெட் ஃபிளாக் ஃபார் செர்விக்கல் ஸ்பைன். என்ன பார்க்க வரணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாங்க. ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்ட பார்க்க வரணும்னு முடிவு பண்றாங்கன்னா, கழுத்துல இருந்து கைக்கு வலி போகுதுன்னா, கழுத்து நரம்புல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா, கை மரத்து போகும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா, கையில டம்ளர் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 3 தான் ஸ்டேஜஸ் ஆஃப் செர்விக்கல் ஸ்பைன் ராடிகுலோபதியோட ப்ராப்ளம். நம்ம முன்னாடி வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா? இடுப்புல இருந்து காலுக்கு வலி வருது, கால் கரண்ட் அடிக்குது, கால் மரத்து போகுது. அந்த இடத்துல இடுப்புல இருந்து காலுக்கு வர நரம்பு வெளியில வந்த ஜவ் போய் அமுக்கியிருக்கும். இல்ல தேய்மானத்தினால எலும்பு போய் அமுக்கியிருக்கும். அதே விஷயம் தான் கழுத்துலயும் நடந்திருக்கும். இப்ப கழுத்துல செர்விக்கல் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் மட்டும் இத காஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உடம்புலயே 2 பார்ட் ஆஃப் ஸ்பைன் தான் மொபைல் செக்மெண்ட்ஸ். ஒண்ணு கழுத்து, ஒண்ணு இடுப்பு. இடுப்புல எப்படி மொபைல் செக்மெண்ட்ட நம்ம ப்ராப்பரா மசில் சப்போர்ட் குடுத்து மெயின்டெயின் பண்ணலைன்னா பிரச்சனை ஆகுமோ, அதே மாரி கழுத்துலயும் சப்போர்ட் குடுக்கலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா வெயிட் ஜவ் மேல விழும்பும், எலும்பு மேல விழுவும், எலும்பு தேய்மானம் ஆகும். அது கைக்கு வர நரம்பு அமுக்குச்சுன்னா கையில வலி வரும். ஸோ அன்னைக்கு நீங்க வந்துட்டு என்ன பார்த்தே ஆகணும். ஓகே. இதுக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் குடுப்பீங்க டாக்டர்? எடுத்ததுமே சர்ஜரி பண்ணிடுவீங்களா? 100% எடுத்த உடனே சர்ஜரி பண்ண மாட்டோம்மா.
டிஸ்க் அப்படின்றது இடுப்புலயா இருந்தாலும் சரி, கழுத்துலயா இருந்தாலும் சரி 2மே ஒண்ணு தான். வெளியில வந்துருச்சு அப்படின்னா, அது இருக்க வேண்டிய இடத்த விட்டு இருக்கக்கூடாத இடத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ப உடம்பு அதோட ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் ஒண்ணு இருக்கு. என்ன மெக்கானிசம்னா, டிஃபென்சிவ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹீலிங்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஹீலிங். என்ன பண்ணும் அப்படின்னா, ஜவ் வெளியில வந்துருச்சுன்னா, 6 வாரத்திலிருந்து 3 மாசத்துக்குள்ள அதுவே கரைச்சு சாப்பிட்டுரும் அந்த ஜவ்வ. ஓகே. அதுவரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு, மசில் ரிலாக்சன் போட்டாவே சரியாயிடும். இதுவே அந்த 6 வாரத்திலிருந்து 3 மாசத்த தாண்டியும் வலி கையில இருக்கு சார். கையில டம்ளர் புடிக்க முடியல. கையில நான் பேனா புடிச்சு எழுத முடியல. என்னால பல்லு விளக்க முடியல. அந்த அளவுக்கு கை வீக்னஸ் வர ஆரம்பிக்குதுன்னா, அப்ப வந்து ஆப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. முன்ன வந்து என்னன்னா, எடுத்த உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பிலாசபி மாறிடுச்சு. நம்ம உடம்புக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை. உடம்போட ஹீலிங் மெக்கானிசம்க்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை. அதுவே சரியாவறத புடிச்சு நான் ஏன் கத்தி வச்சு அறுக்க போறேன்? ஓகேங்க டாக்டர். ஏன்னா, ஆல்ரெடி ஊருக்குள்ள சர்ஜரி பண்ண வேண்டிய பேஷண்ட் ரொம்ப நெறையா இருக்காங்க. தானா சரியாவற பேஷண்ட்ட புடிச்சு ஆப்பரேஷன் பண்ற அளவுக்கு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் யாருமே ஃப்ரீயா இல்ல. ஓகே டாக்டர்.